ஹலோ ஆல், வெட்னஸ்டே மார்னிங் விநாயகர் சதுர்த்தி. முன்னத்த நாளே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்கும் பூச்செடி இருக்குது. அதிலேருந்து பூவெல்லாம் எடுத்து கோர்த்து வச்சுட்டேன். இதில் இடையில பார்த்திங்கன்னா பாப்பா வந்து மெகந்தி போடுற அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் மெகந்தி போட்டு விட்டுருந்தா கையில். அடுத்து விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வீட்டில் என்னென்ன செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு சுண்டல், ரெண்டாவது அவல் பாயசம், அப்புறம் வந்து கார கொழுக்கட்டை, அப்புறம் வந்து ஸ்வீட் பூரணம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் விநாயகர் அழைப்பு. விநாயகர் வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்து பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. இந்த தடவை விநாயகர் பார்த்திங்கன்னா நான் வந்து களிமண் விநாயகர் தான் வாங்கியிருந்தேன். எந்த ஒரு கலர் பெயிண்ட்டும் அடிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக களிமண்ணான ஆன விநாயகர் தான் வாங்கியிருந்தேன். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆற்றுல கரைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அதுதான் வாங்கிட்டேன். விநாயகர் வாங்கிட்டு வந்து அது அலங்காரமெல்லாம் பண்ணி பார்த்தாச்சு. ஆனால் அதை கொண்டே கரைக்கிறதுக்கு வந்து விருப்பமே கிடையாது. அதுவும் பாப்பா பார்த்திங்கன்னா சுத்தமாக நம்ம இந்த விநாயகர் வீட்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அடம் பிடிச்சிட்டு இருந்தா. இல்லை, கரைக்கிறது தான் வழக்கம்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தினோம். என்னோட இந்த விநாயகர் பூஜை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லபடியாக நடந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.